நீங்க ஒருத்தர லவ் பண்றீங்க. அது வீட்ல தெரிஞ்சா ஒண்ணு எஸ் சொல்லுவாங்க, இல்ல நோ சொல்லுவாங்க. மேக்ஸிமம் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. பட் கௌரவத்துக்காக இப்படி கூட பண்ணுவாங்களான்னு தோணுச்சு. பிளான்ச் பிரான்ஸ்ல ஒரு வெல்த்தியான ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்க அம்மா ஒரு ஃப்ரெஞ்ச் சோஷியலைட். அதான் இந்த ஐ சொசைட்டி பீப்புளோட கேதரிங்ஸ்லாம் அட்டன் பண்ணி ஜாலியா இருக்குது. நம்ம ஹீரோயின் செம்ம அழகா. நிறைய கல்யாண வரன்லாம் வந்திருக்கு, பட் தட்டி கழிச்சிருக்காங்க. 27 வயசுல ஒரு லாயரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்றாங்க, பட் ஒத்துக்கல. கொஞ்ச நாள்ல நம்ம ஹீரோயின் காணாம போறாங்க. இவங்க லவ் பண்ண லாயரும் மர்மமான முறையில இறந்து போறாரு. அப்படியே பல வருஷம் ஓடுது. திடீர்னு ஒரு நாள் பாரிஸ் அட்டார்னி ஜெனரலுக்கு ஒரு லெட்டர் வருது. அதை பேஸ் பண்ணி போலீஸ் இவங்க மேன்ஷனுக்கு போய் ஃபுல்லா சர்ச் பண்றாங்க, பட் எதுவும் கிடைக்கல. கடைசியா டாப் ஃப்ளோர்ல ஒரு சின்ன ரூம் லாக்ல இருக்கிறத நோட் பண்றாங்க. அதை ஃபோர்ஸ் பண்ணி திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது, லாஸ்ட் 25 இயர்ஸா அந்த இருட்டு ரூம்ல இவங்களை கட்டி வச்சிருக்காங்க. அவங்க உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம சங்கிலியில கட்டினபடி படுத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களை சுத்தி பழைய சாப்பாடு பூச்சிகள்னு நிக்க முடியாத அளவுக்கு ஸ்மெல் வந்திருக்கு. அவங்களை 55 வயசுல ரெக்கவர் பண்ணும்போது வெறும் 25 கிலோ தான் இருந்திருக்காங்க. சிக் பெட்ல இருந்த இவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்றாங்க, பட் அடுத்த 15 நாள்லயே இறந்து போறாங்க. 25 வருஷமா தனிமையிலே இருந்தவங்களுக்கு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் தராங்க, பட் பல டிசார்டர்ஸால கொஞ்சம் வருஷத்துல இவங்களும் இறந்து போறாங்க.